தூசணம் பேசுபவர்களின் உளவியல் நிலை என்ன? சைக்காலஜி அடிப்படையாக தூசணம் பேசுகிறவங்க, அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசுகிறவங்களோட மனநிலை எப்படி, அது என்னது என்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இன்னொரு தூசணம் இருக்கி, விரும்பினவங்க வாசிக்கோங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்த ஒரு தூசணம் தான், சரியா? அதாவது சில பேர் இப்படியே தான், அதாவது காரணம் இல்லாமல், இது யார் எவருண்டும் தெரியாமல் சும்மா கொண்டு ஏதோ சோசியல் பேஜஸில் லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி நல்ல விஷயம் சொன்னாலும் சரி ஆட்டம் பாட்டம் போட்டாலும் சரி எதுக்குமே கொண்டு இப்படியாப்பட்ட ஒரு 2 சிரிப்பு மூஞ்ச போடுற என்னமாலும் ஒரு தூசணத்தை போடுற இதே தொழிலாக வச்சுட்டு இருக்கிறாங்க தானே. இப்படியாப்பட்டவங்களோட உளவியல் நிலை என்னன்றது நான் உளவியல் அடிப்படையில் சைக்காலஜி ரீதியாக சொல்ல போகிறேன். கட்டாயம் இந்த மாதிரி நோய் உள்ளவங்களும் கட்டாயம் கேளுங்க. என்ன சொன்னால் அது ஒரு உளவியல் நோய், அதை உங்களுக்கு சோமாயிக்கொள்ளலாம், சரி? அதுக்குரிய ஹெல்ப் தான் இந்த வீடியோ. அதை தவிர நான் உங்களுக்கு தூசண தலையசவோ இல்லை, சரி? என்ன சொன்னால் நாய் குறைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் நின்று குறைக்கிறது அது இப்போ சொல்கிறதே ஒரு மனுஷன் பேச்சு அவன் வளர்ப்பு எடுத்து காட்டும். ஒரு மனுஷன் பேசுகிறது அவனுடைய வளர்ப்பு. நல்ல வார்த்தை ஒரு நல்ல மரத்துக்கு சமன். அதே நேரம் நாரின வார்த்தை எதுக்கு சமன்னு நான் சொல்ல தேவையில்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சமூகத்தில் ஒரு சோசியல் மீடியான்றது சமூக வலைத்தளம், அதில் நான் 1000 பேர் லட்சக்கணக்கு பேர் பார்க்குற ஒரு இடத்துல இப்படி தூசணம் பேசுகிறேன்டா உண்மையாக ஒரு வெக்கம் கெட்ட ஒரு கேரக்டர். அப்படியாப்பட்டவங்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு இருக்குது. அது என்னன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. 6 அடிப்படை அம்சங்கள் இருக்கு. இப்படியாப்பட்டவங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க என்றதுக்குரிய உளவியல் காரணம் 6. அதை தெரிஞ்சு கொண்டா தானே நீங்களும் திருந்தலாம். அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. அதில் முதலாவது விஷயம், வெயிட் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நான் சொல்கிறேன். முதலாவது விஷயம் இன்ஃபீரியோரிட்டி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது குறைந்த தன்னம்பிக்கை. அதாவது தனக்குள்ளே தன்னிலை ஒரு பலவீனம் காணப்படுற மக்கள் அடுத்தவங்க ஏதாவது ஒரு நல்லதோ ஏதாவது இன்னொருத்தர் ஒரு டேலண்ட்டை பார்க்குற நேரம் அதை சகிக்க இயலாத ஒரு தன்மை இருக்குது அவங்கக்கிட்ட, குறை தன்னம்பிக்கை. அப்போ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்றதுக்கான அடிப்படை ஏற்பாடுகள் முயற்சிகள் செய்யணுமே ஒழிய இந்த மாதிரி தொடர்ந்தும் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறக்கும் மட்டும் இப்படித்தான் இருப்பீங்க. அது சோ சேட், சரியா? அடுத்தது பவர் அண்ட் கண்ட்ரோல் நீட். உங்களுக்கு உங்களை மாதிரி ஆக்களுக்கு தேவைப்படுறது கண்ட்ரோல் நீடு தேவைப்படுது. அதாவது நீங்கள் ஆசைப்படுற அடுத்தவங்களை அதிகாரம் காட்டணும். நான் சரி, என்ற பேச்சு தான் சரி, அடுத்தவங்க சொல்கிறது எல்லாம் பிழை என்ற மாதிரியான மனநிலை மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க பாவம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களோட மனைவி பாவம், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களோட கணவன் பாவம். ஏன்னா உங்களோட மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் அடுத்தவங்களோட பேச்சுக்கு காது கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த தன்மையை உங்கள்கிட்ட இல்லாமாக்கிக்கோங்க. அடுத்தது அப்ரிங்கிங் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறது வளர்ப்பு சூழல். வளர்ப்பு சூழல்னா நீங்கள் வளர்ந்த சூழல். இப்போ நான் நேரத்தோடு சொன்னேன், தூசணம் பேசுகிறவங்களுக்கு எந்த பாடசாலையிலையோ எந்த பள்ளி வாசல்லையோ ஓதி கொடுக்குறதும் இல்லை, படித்து கொடுக்குறதும் இல்லை தூசணம். எங்கே சரி ஒஸ்தாதுமாரோ டீச்சர்மாரோ தூசணம் படித்து கொடுக்குறதா? இல்லை. தூசணம் எங்கேருந்து வருது? தூசணம் உங்களோட வீட்டு சூழல்லேருந்து வருது. நீங்கள் உங்களோட உம்மா பாப்பா பேசுகிறத கேட்டு உங்களோட சகோதரங்கள் பேசுகிறத கேட்டு நீங்கள் தூசணம் பழகுறீங்க. அப்போ உங்களோட வளர்ப்பு சூழல் மோசமானது. அப்போ நீங்கள் வளர்ந்த சூழல் மோசமாக இருந்தால் நீங்கள் சரியான ஒரு ஆணாக இருந்தால் சரியான ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் என்ன யோசிக்கணும்? நான் வளர்ந்த சூழல் தான் மோசமான சூழல், என் பிள்ளைகளை சரி நல்ல ஒரு சூழலில் வளர்ப்போம் சொல்லி நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தால் தான் உங்களோட அடுத்த பரம்பரை ஒரு சிறந்த நல்ல எடுக்கேட்டட் பரம்பரையாக மாறும். அப்படி இல்லாட்டி பரம்பரையாக அந்த பழக்கம் தான் பெய்த்து கொண்டு இருக்கும். அதனால் உங்களோட வளர்ப்பு சூழலை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியது. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவெல்லாம் பாவிக்கிற நீங்கள் 18 வயசு பிந்தின ஆளாக தான் இருப்பீங்க. நிச்சயமாக கல்யாணம் முடிச்சு சில நேரம் புள்ள குட்டியும் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி தூசணம் பேச போக்கல உங்களோட புள்ள குட்டிகள் உங்களை பார்த்து தான் வளரும். அதனால் உங்களோட வளர்ப்பு சூழல் மாற வேண்டியது உங்களோட கையில் இருக்கி. அடுத்தது இமோஷனல் இமேச்சுரிட்டின்னு சொல்கிறேன். இப்போ மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்களே, நாங்கள் மெச்சூர் ஆகினேன்னு சொல்லி. இமேச்சுரிட்டின்றது மெச்சூரிட்டி இல்லாத தனம். அதாவது உணர்ச்சி பூர்வமான மெச்சூர்ட் இல்லாத தனம் தான் இமோஷனல் இமெச்சூரிட்டின்றது. அதாவது உங்களுக்கு கோபம், ஸ்ட்ரெஸ், கவலை, ஏமாற்றம் எதையுமே தாங்கலாம். உங்களுக்கு அது எதையுமே தாங்கி கொள்ளலாம். அதை இன்னொருத்தட மேலே திணிக்க பார்க்குற இப்படியாப்பட்ட ஆண்கள் பெண்களால் தான் நிறைய குடும்பங்களில் குடும்ப பிரச்சனைகள் கூட ஏற்படுற. அதாவது இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணலாம். அதை மெச்சூரிட்டியில் அதை கண்ட்ரோல் பண்ண. ஸ்ட்ரெஸ் ஆகினோடனே தண்டை ஸ்ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு காட்டுற, தண்டை கோபத்தை அடுத்தவங்களுக்கு காட்டுற, தண்டை பிரச்சனையை அடுத்தவங்களுக்கு காட்டுற.
இதால் வந்து என்ன நடக்கிறேன்னு சொன்னால் இது தான் இப்போ அடுத்த என்ன சரி செஞ்சு யாருமே இல்லை சரி தண்டை முசீபத்தை தட்டி விட்டுற வேணும். சோசியல் மீடியாவில் போகிற யாரவருன்றே தெரியாதவருக்கு சரி ஊற்ற பேச்சாலே ஏசிட வேணும். அப்போ செட்டிஸ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. அப்போ நீங்கள் வந்து உங்களோட இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி பழகணும் ஃபஸ்ட்டாக, சரியா? அடுத்தது வந்து சொசைட்டி அல்லது சோசியல் கண்டிஷனிங், அதாவது வந்து சமூக நிலைமை. நீங்கள் வளர்கிற சமூக நிலைமை சில நேரம் வந்து எப்படி நீங்கள் வளர்ந்த சமூக நிலைமை அல்லது நீங்கள் இருக்கிற சமூக நிலைமை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சமூக நிலை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து சூழ்நிலைகள் கல்ச்சர் எல்லாமே மாறுது. இப்போ வந்து நாங்கள் வந்து கிறிஸ்துக்கு முன்னில் 500 600 700கள் இருந்த மாதிரி இல்லை. இப்போ பாருங்கள், முந்தி சின்ன வயசில் 10 வயசு 13 வயசுலலாம் திருமணம் முடித்தாங்க. ஆட்சி அப்பமாட்ட காலத்தை எடுத்து அப்படி கல்யாணம் முடித்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஜெனரேஷனாக மாறிக்கொண்டு வருது தானே. அப்போ அப்படி மாறிக்கொண்டு வர நேரம் ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி. அப்போ இப்போ வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு வந்து அரசாங்க சட்டம் 18 வயசுக்கு போகிறோன்றது. அதுவும் யோசிக்கிறவங்க வந்து படிச்செல்லாம் முடிஞ்ச ஒரு காலகட்டத்தில் தான் திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ அது மாதிரி அந்த சூழல் இருக்கு. சில சூழலில் இருக்கும் என்னன்னு சொன்னால் பெண் அடிமைத்தனமான சூழல் இருக்கும். அதாவது வந்து பொம்பளை வந்து படிக்கப்படாது, பொம்பளை வந்து தொழில் செய்யப்படாது, பொம்பளை பேசப்படாது, பொம்பளை வெளியிறங்கப்படாது என்ற அது வந்து எந்த மார்க்கத்திலையும் மதத்திலையும் சொல்லப்பட்டது இல்லை. அது அந்த சமூகத்தில் உருவாக்கி கொண்ட அந்த சொசைட்டியில் உருவாக்கி கொண்ட சில இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஊரும் வேறுபடுறதுனே. இப்போ சில ஊர், இப்போ ஸ்ரீலங்காவை எடுங்கள், ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்பு ஒரு மாதிரி, ஊவா மாகாணம் ஒரு மாதிரி, மற்றது வந்து வேறு என்னது ஈஸ்டர்ன் பக்கம் ஒரு மாதிரி, ஜெஃப்னா பக்கம் ஒரு மாதிரி, ஒவ்வொரு பிரதேசத்துக்குரிய ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கும். சில நேரம் கிராமங்கள் வேறு மாதிரி, சிட்டிகள் வேறு மாதிரி, எல்லா நாடுகள்லையும் அது இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஊர் வளமைப்படி ஒவ்வொன்று பார்ப்பாங்க. இப்போ சில ஊர்களில் வந்து சாதாரணமாக ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு டெனிம் அடித்து ஒரு டொப் கொடுத்து ஒரு ஷோல் ரப் பண்ணினா அம்மா பிள்ளை சரி. இப்போ இங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுத்து பாருங்கள், இங்கே அரபி லேடிஸு அப்படி உடுக்கிறது வந்து அது சாதாரணம். அதோடு வந்து யூரோப்புக்கு போனால் டிஷர்ட் உடுத்து டெனிம் உடுத்து ஸ்கார்ஃப் ரப் பண்ணுறது அது வந்து சாதாரணம். அப்போ பார்க்குற பார்வையிலையும் சொசைட்டிலையும் தான் இருக்குது, சரியா? அப்போ அந்த மாதிரி வளர்ப்பு அந்த சொசைட்டி கண்டிஷனிங், நீங்கள் வளர்ந்த வந்து சமூக நிலைமை எப்படின்றது அடிப்படையில் கொண்டு தான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அமையும். அப்போ சமூக நிலைமைகளை வந்து நாங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேணும். அதை இன்னும் யாரும் வந்து மாற்ற போகிறது இல்லை, சரியா? அதோட வந்து அடுத்த கடைசி விஷயம் வந்து இதை பார்த்து இந்த தூசணம் உங்களை பார்த்து யார் சரி பேசுகிறாங்களா நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது ஃபியர் ஆஃப் ஸ்ட்ராங் உமன் ஓ மேன், அதாவது வந்து பயம் சொன்னால் ஸ்ட்ராங்கான ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்த்தா இந்த மாதிரி சைக்காலஜி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. என்னன்னு சொன்னால் என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறாங்க, சரியா? அப்படின்ற ஒரு எண்ணம். அதோட வந்து ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கிற பாரு, ஒரு பொம்பளையாக இருந்து இவள் படிச்சுக்கிறாள், இவள் இந்த நிலைமையில் இருக்கிறாள், இவள் இந்த தொழில் இருக்கிறாள், இவள் இப்படி இருக்கிறாள். இப்போ சும்மா சொல்ல உதாரணமாக ஒரு படித்த டாக்டர், இல்லாட்டி படித்த ஒரு ஆள், இல்லாட்டி படித்த ஒரு தொழில் செய்கிற படித்த பெண்கள், சரியா? சொசைட்டியில் பேசுகிற பெண்கள். அப்போ இப்போ நான் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறேன், நான் வந்து சும்மா அந்த வீட்டுலுக்கு உட்காந்து கொண்டு ஆக்கி கொண்டுட்டு பேசுகிறேன்ல. நான் படிச்சிக்கிறேன், நான் 12 வருஷம் கவர்மெண்ட் டீச்சராக ஸ்ரீலங்காவில் வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருந்திருக்கிறேன். மற்றது அடுத்த கவர்மெண்ட் டீச்சர் 2 சப்ஜெக்ட் வந்து என் சப்ஜெக்ட் ஒன்று வந்து தமிழ் மொழி, அடுத்தது வந்து இஸ்லாம். நிறைய பாடங்கள் எடுத்திருக்கிறேன் ஸ்கூலில் வந்து, அது தவிர்த்து இன்னும் பாடங்கள் எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து நான் இப்போ குவைட்டில் ஒரு ரீட்டைல் ப்ரொடக்ஷன் கிளைண்ட் வேலை செய்கிறேன். அதோடு வந்து நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒரு மீடியாவில் ஜேர்னலிஸ்ட் ஆகிக்கிறேன். அதோடு வந்து நான் சைக்காலஜி இப்போ டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட படிக்கிற பெண்கள் அவங்களை கண்ணோன்னே பயம் உண்டு பிடிக்கிறேன். என்ன இவங்களுக்கு இயலாது இதெல்லாம் செய்ய, யார் உங்களுக்கு செய்ய வேணாண்டு படிப்புக்கு காலம் நேரம் வயசு எல்லாம் இல்லை, சரியா? உங்களுக்கு எப்போ தொடங்க நினைக்குதோ அப்போ தொடங்க. கல்விக்குரிய உதவிகள் என்ன சரி தேவையா கேளுங்க தாராளமாக. எங்கே போய்த்து என்ன படிக்கணும், எப்படி முன்னுக்கு வரணும் சொல்லித்தாரோம். அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஊற்ற பேசி இருக்காதீங்க. அது அசிங்கம் உண்மையாக. அது வந்து யாரும் விரும்புகிற விஷயம் இல்லை. ஊத்த பேச்சு தூசணம், அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சமூகத்தில் பேசாதீங்க, அதெல்லாம் அசிங்கம். நீங்கள் உங்களை தான் தாழ்த்தி கொள்கிறீங்க. உங்களோட குடும்பத்தை, உங்களோட பேர் ஊர் இல்லை, உங்களோட குடும்பம், உங்களோட புள்ள குட்டி, உங்களோட மனைவி மக்கள் பாவம். இதை தவிர்த்துக்கோங்க.